ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா உருளைக்கிழங்கு குருமா. நீங்கள் எவ்வளோ தான் வச்சாலும் வச்ச அன்னைக்கே காலியாகிரும். எத்தனை தோசை வேணாலும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு குருமா எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. தேங்காய், பெருஞ்சீரகம், கடுகு, கருவேப்பிலை, 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து நல்லா ஸ்கொயராக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பொன்னிறமாக வர்றது வரைக்கும் வதக்கிக்கோங்க. வதக்கிற டைமு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குங்க. உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கிரும். இப்போது ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்காக பச்சை மிளகாய் 1 சேர்த்துருக்குறேன். நான் எப்போவுமே தாளிக்கிறப்ப பச்சை மிளகாய் ஏன் சேர்ப்பேன்னா, அந்த காரம் லாஸ்ட் வரைக்கும் நல்லாவே இருக்குங்க. என்னதான் நம்ம ஃபைனலாக வத்தல் பொடியெலாம் சேர்த்தாலும் இந்த பச்சை மிளகாய் ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ஆட் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் ஒரு சின்னதாக ஒரு தக்காளி எடுத்து சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுவுமே நல்லா வதங்கி வரணுங்க. வதங்கி வந்ததுமே இந்த உருளைக்கிழங்கு குருமா தோசை, பூரி, சப்பாத்தி காம்பினேஷன் செமையாக இருக்குங்க. இட்லி கூட நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் பூரி, தோசைக்கு அடிச்சிக்கவே முடியாதுங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதில் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ண இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல்லு போகணுங்க. போகிற அளவு வரைக்கும் நல்லாவே வதக்கி விடுங்க. இல்லைனா நான் அந்த ஸ்மெல்லு போகலைன்னா குழம்பு நீங்கள் என்ன தான் டேஸ்ட்டாக பண்ணாலும் அந்த ஃப்ளேவர் தான் டாப்பாக இருக்கும். குழம்பையே கெடுத்து விட்டுரும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக வதக்கி விடுங்க. அந்த ஸ்மெல்லு போனதும் இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க. இதில் என்ன மசாலாலாம் நம்ம ஆட் பண்ண போகிறோன்னா, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுட்ரு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கரம் மசாலா பாதி, சில்லி எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு பாதி கரம் மசாலாவும் மல்லித்தூளும் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு டிப் சொல்கிறேங்க. எந்த குழம்பாக இருந்தாலும் சரி, குருமாவாக இருந்தாலும் சரி, நம்ம மசாலா ஆட் பண்ணுறப்ப ஃப்ளேமை குறைச்சி வச்சுக்கோங்க. இல்லைனா ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி ஆகிரும். ஃப்ளேமை குறைச்சி வச்சுட்டு நம்ம ஒரு பரட்டிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொதித்து வர்றப்ப அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம பொறுமையாக பக்கத்தில் நின்று கிளறி விட்டுட்ருக்கணுங்க. இந்த ஸ்டேஜில் கூட கொஞ்சமாக நீங்கள் சால்ட்டு ஆட் பண்ணிவிட்டு உப்பு கூட பார்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் மூடி போட்டுக்கலாம். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா உருளைக்கிழங்கு குருமாவுக்கு தேவையான 2 உருளைக்கிழங்கு நான் ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துருக்கிறேன். அதில் ஒரு உருளைக்கிழங்கை இந்த மாதிரி சேஃபாக வர மாதிரி கட் பண்ணிவிட்டு 1 மட்டும் பிசைஞ்சு உள்ளே போடுறேன். ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன்னா, நம்ம இதில் அடிஷ்னலாக தேங்காய் விழுது எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. ஸோ நம்மளுக்கு குருமா திக்காக வர்றதுக்கு உருளைக்கிழங்கை பிசைஞ்சு போடுறப்ப திக்னஸ் வருங்க, நல்லாவும் இருக்கும். அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி, உப்பு செக் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதிக்க விடுங்க. உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கனால கொஞ்சமாக சீக்கிரமாகவே திக்காகும். அகைன் ஒரு டைம் கூட நீங்கள் தண்ணி சேர்த்து கொதிக்க வைங்க. ஃபைனலாக காரம், உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு கொஞ்சம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா மல்லித்தலை, கருவேப்பிலை ஃபைனலாக ஆட் பண்ணுங்கள். அந்த ஃப்ளேவர் நல்லாவே எடுத்து கொடுக்கும். சப்போஸ் உங்களுக்கு இதில் காரம் அதிகமான மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா தேங்காய் எண்ணெய், வேறு எந்த ஆயிலும் யூஸ் பண்ணாதீங்க. தேங்காய் எண்ணெய் மட்டும் லைட்டாக மேலே விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே தாளிப்பை ஆட் பண்ணிட்டோம். தேங்காய் எண்ணெய் மட்டும் நீங்கள் மேலே ஆட் பண்ணிங்கன்னா காரம் கம்மியாகிரும். இது ஒரு டிப்ஸுங்க, நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க. மணக்க சுவையான உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் நான் செஞ்ச ப்ரொசீஜரில் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து டேஸ்ட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் அது எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். தோசைக்கு சரியான டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நாங்கள் டின்னருக்கு இதுதான் எடுத்துகிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்து. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.